الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமும் சபையும் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மீது செய்த கிருபையினால் 24 இரவுகளை கடந்திருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட 2 வசனங்களிலே உலக மக்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லித் தருகிறார். இது நம்முடைய எல்லோரும் உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய தத்துவம். 99% நினைச்ச மாதிரி அமையல, வாட்சது சரியில்லை, வந்தது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இதுதான் ஏதோ ஒன்று தப்பித்தவை. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான மனைவி கிடைச்சாங்க, சிறப்பான மனவாழ்க்கை எல்லோரும் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இது இந்த உலகத்தில் அல்லாஹ் 4 பெண்களை குறிப்பிட்டு உதாரணமாக ஆக்கிவிட்டேன் என்கிறார். பெண்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு 2 பெண்கள் உதாரணம், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 2 உதாரணம். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ்வை இறை தூதர்களை, இந்த சத்திய மார்க்கத்தை மறுத்த 2 பெண்களுக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 மனைவியர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவர்களை போன்று உலகத்தில் பெண்கள் இருக்கக்கூடாது. அப்படி அந்த 2 பெண்கள், நபிமார்களுடைய 2 மனைவிகள் தம் கணவர்களுக்கு மோசடி செய்தார்கள். நம்மிடத்தில் சாலிஹான 2 அடியார்கள், 2 நபிமார்கள். அல்லாஹ் சொல்கிறார், என்னிடத்தில் சிறந்த நெல்லடியார்களான அந்த நபிமார்களுக்கு மோசம் செய்யக்கூடிய மனைவிகள், இறை மறுப்பை பகிரங்கமாக செய்யக்கூடிய மனைவிகள், அந்த இருவரையும் தங்கள் வேதனை விட்டும் அவர்கள் தடுத்து கொள்ளவில்லை. கடைசியாக அவர்களுக்கு நரகத்தில் தான் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். உலகத்தில் நபிமார்களுக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் 2 பெண்கள் நரகம் செல்கின்றார்கள், மார்க்கத்தை பின்பற்றாமல் போனதின் காரணமாக. இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி அவருடைய மேற்பார்வை இருக்க வேண்டும், தன் கணவன் அமைவதை பொறுத்து தன் வாழ்க்கை அமையும் என்று இருக்கக்கூடாது. வரப்போகிற கணவன் எப்படி இருந்தாலும் நம்முடைய தொலைநோக்கு பார்வை, நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்தான் என்று இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலேயும் கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலே, கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் மோசமானவனாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலே கூடுதல் கவனம் வேண்டும். இதான் 2ஆம் தரம் அல்லாஹ் சொல்கின்றவர்களார். அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்கின்ற 2 பெண்மணிகள், ஈமான் கொண்ட 2 பெண்களுக்கு உதாரணம். அல்லாஹ்வை உண்மையாக நம்பினார்களே அந்த பெண்களுக்கு உதாரணம் இம்ரான், முந்தியவர் ஃபிரௌனுடைய மனைவி. அந்த உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் கிடையாது. இறக்கம் நிலை கிடையாது. ரொம்ப கெட்ட குணம், அநியாயக்கார ஆட்சி. எந்த அளவுக்கு உள்ளத்தில் இரக்கம் இல்லாதவன் என்றால், உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய ஆட்சிக்கும் உன் ஊரில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையினால் தான் ஆபத்து என்ற செய்தியை ஜோசியக்காரன் சொன்னபோது இறக்கமே இல்லாமல் அச்சிலம் குழந்தையாக பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி கொலை செய்தார். அதற்கான போதை தன்னைத்தான் மறுக்க வேண்டும், நான் தான் இறைவன். இதான் அவனுடைய பிரச்சாரம். அல்லாஹ் யாரும் பேசக்கூடாது, நான் சொன்னதான் இருக்கும், என்னதான் நான். ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா உமையார் அவர்கள் ஒரு உயர்ந்த ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஊரே பயப்படுகிறது, நாடே பயப்படுகிறது. யாரை பார்த்து? ஃபிரௌனை பார்த்து. மொத்த நாடும் தலை வணங்குகிறது. ஆனால்
உள்ளத்தால் ஈமான் உறுதியாக இருந்த அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஆசியா அம்மையார் கணவனுக்கு மாறு செய்தார்கள், கணவனை தூக்கி எறிய முடிவு செய்தார்கள். நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், என் கொள்கை உறுதியாக இருப்பேன். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, எவ்வளவு பெரிய மங்களா அரண்மனைக்கு சொந்தக்காரங்க. அல்லாஹ் கடவுள் ஃபிரௌன் கடவுள் சொல்லிட்டாங்க, இவனுக்கு மேலே கிடையாது, வீட்டை விட்டு சொல்லப்பட்டார். நான் இதோட அதிசயம் விடப்பட்ட வார்த்தை, இந்த உலகத்திலே எந்த ஒரு தொழிலுக்கு ஈமான் வராது. ஈமான் சொன்னா இப்படி இருக்கணும், ஒரு பெண்மணி இப்படி இருக்கணும். எந்த ஒரு பெண்ணுக்கும் வராத ஒரு ஈமான் ஆசியாமியாருக்கு வருகிறது. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். செஞ்சதுவா என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வீதிக்கு வந்தாச்சு, வீதியில் நிற்கிறார். வீதியில் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஒதுங்கிறதுக்கு இடம் தருவோமா, சாப்பாடு பண்ணி என்ன யோசிப்போமா? நான் அம்மா கேட்ட வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிறான், ரப்பி ரப்பி மொழி இந்தக்க வைத்த ஃப்ரிட்ஜ் தான். வேற எதுவுமே அந்த அம்மா கேட்க, அதெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை மட்டும் கட்டி விட்டேன், வேற ஒன்றுமே கேட்டேன். இவங்கிட்ட விரட்டப்பட்டுட்டேன், எனக்கு தங்க வீடு இல்லை, அதை பற்றிலாம் யோசிக்கல. உனக்காக அவனை தூக்கி எறிவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் சொர்க்கத்தில் ஒரு வீடு என்று நான் பேசினேன். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, இந்த உலகம் தேவையில்லை, இந்த அருமனை தேவையில்லை. உன் அன்பு வேண்டும், உன்னுடைய கருணை வேண்டும், உன்னால் ஒரு வீடு சொர்க்கத்தில் வேண்டும் என்று கேட்டார்களே, அந்த ஈமானுடைய பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அநியாயக்காரன், உலக கோடீஸ்வரர், வல்லரசு நாட்டை ஆண்டவன், அவன் மனைவி அல்லாஹ் மட்டும் போதுமிட்டிருந்தாலே இப்படிப்பட்ட ஒரு ஈமான்தாரி பெண்ணாகத்தான் இந்த பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லித்தேன். அதே போல இரண்டாவது பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தூய்மையான மனுஷன். திருமணமாக ஒரு குழந்தை பெற்றிருந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்டவர்கள். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஈசான் பேர் வைக்கணும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நான் எவ்வளவு உருக்கமா இருக்கிறேன், என்னை யாரும் தொலை கூட இல்லை, ஆனால் பிறக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருப்பான். அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மிக பரிசுத்தமாக வாழ்ந்து குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு ஈசாவுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை இக்காலத்தில் மிகப்பெரிய இறைத்தூதராக இந்த உலகத்திற்கு வருகை புரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி வாழ்க்கை. இந்த இரண்டு பெண்களை போன்று ஈமானிய பெண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா தத்துவத்தை அழகாக சொல்லித் தருகிறார். ஆக முக்கால்வாசி நபர்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் அமைந்திருக்கும். இப்படி அமைந்திருக்கும் பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிமாருக்கு என்ன உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசத்தை தான் நாம் கொடுக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் உங்களுடைய தீர்ப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல், கணவனுக்கு கட்டுப்படாமல், கணவனுக்கு மோசம் செய்யும் பெண்களே உங்களுக்கு நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நாம் நினைப்பதை போன்ற ஒரு நிம்மதியான, அழகான, ஒரு சிறப்பான வாழ்க்கை இருவரும் அமைய வேண்டும் என்று சொன்னால் ஆசியா அம்மாவை போன்று கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். மரியம் அம்மையாரை போன்று பல நேரங்களில் சிரமத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணம் இஸ்லாமிய பெண்களுக்கு 2 பேர் தான். இது நம்முடைய கடமை. நம் குடும்பத்தார்களுக்கு எத்தி வைக்கும். ஆக நாம் நம் குடும்பத்தார்களை அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வரலாறு சொல்லுகின்ற அந்த மோசம் செய்த பெண்களாக ஆக்கிவிடாமல் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகின்ற ஆசியா அம்மையாரை போல், மரியம் அம்மையாரை போல் நம்முடைய மனைவிகள், நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாக்கர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.